ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சிவப்பரிசி வச்சு எப்படி ஸ்வீட் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் சிவப்பரிசியை ஒரு 1 ஹவர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து இதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸில் வெந்துடும். சிம்மில் வச்சாலே போதும். இல்லை நீங்கள் பாத்திரத்தில் வடிக்கிறதுனால வடிக்கலாம். இது நான் 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி ஊற்றியிருந்தேன். நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சாகவே இருக்கும். நம்ம சாதம் மாதிரியே, எனக்கு கலர் தான் வேறையாக இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸை விட. இப்போ இதை கொஞ்சம் எடுத்து இதில் நாட்டு சக்கரை போட்டு நெய் 2 ஸ்பூன் விட்டு தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் அவ்வளோ ஹெல்த் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கலாம். அவ்வளோ நல்லது. செஞ்சு பாருங்கள். இது வந்து டயபெட்டிஸ்க்கும் நல்லது. ப்ளஸ் வந்து கார்டியாக் இதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லது. இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் வீக்லி ஒன்ஸாவது இது நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோ நல்லது. இதையே நம்ம சாதமாக வடித்தும் சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக இதையும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்புறம் சாப்பிட சாப்பிட பழகிரும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.